Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 7ல Translation Symmetry and Rotational Symmetry பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்த டாப்பிக்கில் போகலாம். ப்ரீவியஸ் டாப்பிக்கில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லேட்டிஸு அதாவது கிறிஸ்டல் லேட்டிஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது கிறிஸ்டல் லேட்டிஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் 3 டைமென்ஷனலாக ஒரு பார்ட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குங்கிறத டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிறிஸ்டல் லேட்டிஸ் சொல்லுவோம். அது ஸ்பேஸ் லேட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த லேட்டிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இமேஜினரின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி கிறிஸ்டலுங்கிறது கிறிஸ்டல் ரியல். இந்த லேட்டிஸ்ங்கிறது நம்ம ஒரு இமேஜின் பண்ணுறது தான் நம்ம லேட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா லேட்டிஸு ப்ளஸ் பேசிஸ் இது ரெண்டும் சேர்ந்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருங்கிற இந்த ஒரு டேர்ம் ஒரு இம்பார்ட்டண்டான டேர்மு. இதை இந்த டேர்ம் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் சிஸ்டம், அதாவது 7 கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்குங்கிற அந்த கான்செப்டை பார்த்துருந்தோம். அதாவது ஹையஸ்ட் சிமெட்ரிலேருந்து லோயஸ்ட் சிமெட்ரி வரையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த சிமெட்ரியை சொல்லியிருப்போம். அந்த 7 சிஸ்டத்தையும் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டுங்கிறப்ப என்ன பார்ப்போம் அப்படின்னா கியூபிக்கு சிஸ்டம், லோவஸ்ட்னு பார்க்குறப்ப ட்ரைக்ளினிக்னு பார்த்துருந்தோம். இது எதை வச்சு சொல்லிடுவோம், இந்த ஆக்சியல் லென்த் அண்ட் ஆங்கிள்ஸை வச்சு இது எதெல்லாம் எந்தெந்த டேர்மில் வருங்கிற அந்த கான்செப்டை பார்த்துருந்தோம். என்னென்ன 7 சிஸ்டம் பார்த்துருந்தோம் அப்படின்னா கியூபிக் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் டெட்ராகோனல்னு சொல்லி அந்த சிஸ்டம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஹெக்ஸாகோனல், அப்புறம் ட்ரைகோனல்னு சொல்லலாம். அது ரோம்போ ஹெட்ரல்னு சொல்லி அந்த டேர்ம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஆர்த்தோ ரோபிக்கு, மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக்கிற இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம், அதுக்கான ஆக்சியல் லென்த் அண்ட் ஆங்கிள் இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டேபிள். அந்த டேபிளை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறப்போ ஒரே டேபிளை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ட்ரான்ஸ்லேஷன் வெக்டார்ஸ், அது ப்ரிமிட்டிவ் ட்ரான்ஸ்லேஷன் வெக்டாருங்கிற அந்த கான்செப்டை பற்றி பார்த்துருந்தோம். அங்கே ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் வெக்டார் T = U A வெக்டார் ப்ளஸ் V P வெக்டார் ப்ளஸ் W C வெக்டார்னு சொல்லி பார்த்துருந்தோம். இல்லை ABCங்கிறது எல்லாம் அப்படி என்னென்ன பார்த்தோம்னா ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பீரியாடிசிட்டி அண்டு பிளேனின்ஸு கிறிஸ்டல் அந்த ஒரு டேர்ம் பற்றி பார்த்துருந்தோம். ஃபைனலாக ஒரு ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கார்னர் ஆஃப் த யூனிட் செல்லில் கார்னரில் மட்டும் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த லேட்டிஸ் பாயிண்டில் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளேஸ் ஆகியிருக்கும். அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டுடே டாப்பிக்கில் ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அண்டு ரொட்டேஷனல் சிமெட்ரி பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அப்படின்னா என்னென்னா, ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸை ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் ஒரே அளவு என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நகர்த்தினாலும் அதோட ஷேப் மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா அதே மாதிரிக்கே இருக்கும். அதாவது சேஞ்ச் ஆகி கிடைக்காது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரின்னு சொல்லுவோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் அது நமக்கு அதே மாதிரிக்கே நமக்கு ஷேப் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை தான் என்ன சொல்லுவோம்னா ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரின்னு சொல்லுவோம். அதே மாதிரிக்கே ரொட்டேஷனல் சிமெட்ரிங்கிறது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே கிறிஸ்டல் லேட்டிஸ் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனல் சிமெட்ரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணும். அதே மாதிரிக்கே எல்லா கிறிஸ்டல்ஸ்க்கும் எது கம்பல்சரின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது கம்பல்சரி. ஏன்னா அதை சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு என்னவா இருக்கும், அதே தான் கிடைக்கும். அதனால் நமக்கு இது ஒரு கம்பல்சரி. இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா கிறிஸ்டலில் இந்த பீரியாடிசிட்டிக்கு என்னவா இருக்குன்னா காரணமாக இருக்குது. இது பீரியாடிசிட்டிக்கு ஒரு காரணமாக இந்த ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கிறிஸ்டல் லேட்டிஸை அது மேலே இட்செல்ஃபாக நம்ம என்ன பண்ணலாம் மேப்பாக எடுக்க முடியும். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லேட்டிஸ் ட்ரான்ஸ்லேஷன் மூலியமாகவும் அண்ட் எது மூலியம்னு பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் அதர் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ், இந்த 2 மூலியமாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிறிஸ்டல் லேட்டிஸை அது மேலே நம்மளால் மேப்பாக எடுக்க முடியும்.
இந்த சிமெட்ரி ஆப்ரேஷன் சஜஸ் எதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் லாட்டிஸ் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஸை பற்றின ஒரு ரொட்டேஷனை தான் வந்து இது சொல்லுது. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரொட்டேஷன் சிமெட்ரி ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கிறோம். ஒரு கியூபிக் இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு நம்ம விளையாடுவோம்ல அந்த கியூபிக் வச்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கியூபிக் இப்படி இருக்குன்னா இது என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் ஆஃப்டர் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். இதை வந்து என்ன பண்ணுறோம்னா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த ஷேப் வந்து இந்த சைடில் இந்த டேரக்ஷன் வந்து என்ன ஆகும்னா இப்படி கிடைச்சிருமா. அப்போ அதாவது இந்த டேரக்ஷனில் 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ண பிறகு நமக்கு இந்த டேரக்ஷன் கிடைக்கிது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் மறுபடியும் வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ இங்கே உள்ள பொசிஷன் என்னாகும், இந்த டேரக்ஷனில் இந்த இது வந்து நமக்கு மறுபடியும் இந்த டேரக்ஷன் கிடைக்கும், இந்த டேரக்ஷனில் நமக்கு ரொட்டேஷன் கிடைக்கும். மறுபடியும் என்ன பண்ணுறோம் அகைன் வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு 270 டிகிரின்னு கிடைக்கும். ஃபஸ்ட் 90 டிகிரி அப்புறம் வந்து ஒரு 90 டிகிரிங்கப்போ 190 நெக்ஸ்ட்டு ஒரு 90 டிகிரிங்கப்போ 270 டிகிரிங்கிறது நமக்கு கிடைக்கும். அது ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே வந்துட்டு 360 டிகிரி நமக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு என்னவா கிடச்சிது அப்படின்னா வந்து ஃபுல் இந்த நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட அதே ஷேப் வந்து நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ரொட்டேஷனல் சிமெட்ரிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பாயிண்ட் சிமெட்ரி. இது வந்து ஒரு டைப் ஆஃப் பாயிண்ட் சிமெட்ரி. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். எப்போ நம்ம பார்த்தோன்னா அதாவது இமேஜினரிங்கிறப்ப அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் தானே அது சொல்லணுமா, அதை பற்றி நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப ரொட்டேஷன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் என்னவாக தான் இருக்குன்னா நமக்கு ஐடென்டிக்கலாக அதே மாதிரி நமக்கு கிடைக்கிது. அதுதான் என்ன சொல்லணும்னா அதாவது இந்த இமேஜ் லைனை தான் ரொட்டேஷனல் ஆக்சிஸ். இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப ஃபைனலாக கிடைக்கிற கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்னவாக இருக்கும், ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி தான் நமக்கு இருக்குங்கிறத என்ன சொல்ல வருதுன்னா இந்த ரொட்டேஷனல் சிமெட்ரியில் சொல்ல வர கான்செப்ட். நம்ம எவ்வளோ ரொட்டேட் பண்ணி கிடைக்கிறாலும் ஃபைனல் கிடைக்கிற கான்செப்ட் ஐடென்டிக்கலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் சிமெட்ரி. அப்போ அந்த டிகிரி ஆஃப் சிமெட்ரி எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபோல்ட் ஆஃப் ஆக்சிஸ் இந்த எண்ணுங்கிற அந்த டேர்மால் நம்ம என்ன பண்ணுறோம் டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கான ரொட்டேஷனல் ஆங்கிள்னு பார்த்தோம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை எண்ணு தான் என்ன சொல்கிறோன்னா ஃபோல்ட் ஆஃப் தி ஆக்சிஸ். அதாவது ஃபோல்ட் ஆஃப் தி ஆக்சிஸ் சொல்லலாம், ஆல்ரெடி ஆறுன்னு சொல்லலாம். இத்தனை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டேர்மை தான் சொல்ல வர கான்செப்ட். இப்போ தீட்டான்னு இப்போ நமக்கு வந்து ஆங்கிள் ரொட்டேஷனல் ஆங்கிள் வேணும் அப்படின்னா வந்து தீட்டா ஈக்குவல் 360 டிகிரி டிவைடட் பை என்னன்னு சொல்லலாம். அதுவே ஃபோல்டு ஆக்சிஸ் வேணும், இப்போ நமக்கு ஃபோல்ட் ஆக்சிஸ் வேணும்னா என்ன இந்த சைடு வச்சுட்டு 360 டிகிரி டிவைடட் பை தீட்டாங்கிற அந்த டேர்ம் வந்து நம்ம கொண்டு எந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு கிறிஸ்டலோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் தியரம். அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ரொட்டேஷனல் ஆப்ரேஷன் வந்து லாட்டிஸில் உள்ள இந்த டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிக்கு கம்பேட்டிபிளாக இருக்கணுங்கிற ஒரு தேவைக்காக, அதாவது இப்படி இருக்கணுங்கிற இந்த ஒரு கான்செப்டுக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன்லி ஒரு பாசிபிள் சிமெட்ரி வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தியரம் சொல்லுவோம். இது வந்து கம்பல்சரியாக இருக்கணும். அதுக்கான ஒரு பாசிபிள் ரொட்டேஷனல் சிமெட்ரிங்கிறது இருக்குது. அதான் வந்து சொல்கிறோம். என்னென்ன பாசிபிள்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 ஃபோல்டு பாசிபிள், 2 ஃபோல்டு, 3 ஃபோல்டு, 4, 6 ஃபோல்டு. இந்த ஃபோல்டு எல்லாமே என்னென்னா பாசிபிள் ரொட்டேஷனல் ஆக்சிஸ். இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேஷனல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஃபோல்டு என் ஃபோல்டு. அப்போ என் ஃபோல்டுனா எண்ணுங்கிறப்ப நமக்கு என்னென்னு தெரியும் 1. அதாவது ஃபோல்டு இருந்தாலும் சொல்லுவோம் எண்ணுங்கிறத. அப்போ 1ன்னு சொல்கிறோம். இப்போ டீட்டாவோட நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். டீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைட் பை என்னன்னு தெரியும். அப்போ ஃபோல்டு 1 ஃபோல்டு அப்படின்னா இங்கே 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 360 டிகிரி. அப்போ 360 1 ஃபோல்டு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரொட்டேஷன் ஆங்கிள் என்னன்னா 360 டிகிரி. அதுக்கு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். சிம்பிள் வந்து 1 ஃபோல்டுனால 1ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 ஃபோல்டு. 2 ஃபோல்டுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் 360 2ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 180 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து டயோட்னு சொல்லுவோம். அப்போ அது நமக்கு தெரியும் 2 ஃபோல்டுனா 2 வந்துரு. நெக்ஸ்ட்டு 3 ஃபோல்டு. 3 ஃபோல்டுங்கிறப்ப நம்ம 360 டிகிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 120 டிகிரிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதான் வந்து ரொட்டேஷனல் ஆங்கிள். இதை வந்து என்ன சொல்கிறோம்னா ட்ரையோட்னு சொல்கிறோம். அப்போ அப்போ இது என்ன 1னா ஐடென்டிட்டி, 2னா டைன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்கிறோம். அப்போ 3னா ட்ரைன்னு சொல்லுவோம். அப்போ இதை ட்ரைன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே கிடைக்கக்கூடியது வந்து சிம்பிள் வந்து 3. நெக்ஸ்ட் 4 ஃபோல்டுங்கிறப்ப நமக்கு அந்த டிவைட் பண்ணோம்னா 90 டிகிரி கிடைக்கும். 4ங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் டெட்ரா. அதான் வந்து டெட்ராய்டு
கிடைக்கக்கூடிய சிம்பிள் வந்து 4. 6 ஃபோல்டுங்கிறப்ப 60 டிகிரி, அதை வந்து ஹெக்ஸான்னு சொல்கிறோம். அவன் கிடைக்கிறது வந்து 6 ஃபோல்டுங்கிறது கிடைக்கும். இந்த ஃபோல்டு, அதாவது உங்களுக்கு ஃபோல்டு கொடுத்துட்டா உங்களால் என்ன கண்டுபிடிக்க தெரியும் அப்படின்னா வந்து ரொட்டேஷன் ஆங்கிள். அது ரொட்டேஷன் ஆங்கிள் கொடுத்தா ஃபோல்டு கண்டுபிடிக்க தெரியும். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ வந்து 180 டிகிரின்னு மட்டும் கொடுத்துறாங்க. இப்போ வந்து ஃபோல்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இங்கே வந்து இது என்ன டீட்டாவோட வேல்யூஸு. டீட்டா என்ன சொல்கிறோம் அப்படின்னா 180 டிகிரின்னு சொல்கிறோமா. 180 டிகிரின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்? டீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைட் பை என். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என் கேட்டாங்க அப்படின்னா என் ஈக்குவல் டு இங்கே சரி வச்சுட்டு 360 டிகிரி டிவைட் பை டீட்டான்னு போட்டுக்கலாம். அப்போ டீட்டா வந்து 360 டிகிரி டிவைட் பை இங்கே என்ன போகிறோம் 180 டிகிரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 180 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 2ங்கிறது கிடச்சிடும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபோல்டு என்ன ஃபோல்டு அப்படின்னா வந்து 2 ஃபோல்டு. அப்போ ஆன்சர் வந்துருச்சா? அப்போ டிகிரியில் கொடுத்தா ஃபோல்டாக கன்வெர்ட் பண்ண தெரியணும், ஃபோல்டாக கொடுத்தா டிகிரியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட்டு எனி அதர் ரொட்டேஷன்ஸ். இதெல்லாமே 1 ஃபோல்டு ரொட்டேஷன்ஸ், 2 ஃபோல்டு இப்படிங்கிற ஒரு ரொட்டேஷன்ஸு. இப்போ வந்து அதர் ரொட்டேஷன்ஸு, அதாவது 5 இடையில என்ன வச்சுட்டோம் அப்படின்னா 1 2லேருந்து ஆரம்பித்து 6 வரைக்கும் சொன்னோம். இடையில எதை மட்டும் மிஸ் பண்ணோம் அப்படின்னா 5. அதுதான் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன், அது வந்து வராதுங்கிற ஒரு கான்செப்ட்டு. அப்போ என்ன சொல்கிறோம்? எனி அதர் ரொட்டேஷன்ஸ் சச்சஸ் சொல்கிறோம் 5 ஃபோல்டு. 5 ஃபோல்டு என்ன சொல்லுவோம்? 360 டிகிரியை நம்ம வந்து எதால் டிவைட் பண்ணோம்? 5ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 72 டிகிரிங்கிறது கிடைக்கும். அதான் வந்து 5 ஃபோல்டு. அதே மாதிரிக்கே 7 ஃபோல்டுங்கிறது கிடைக்கும். 7 ஃபோல்டு என்ன சொல்லுவோம்னா 7 ஃபோல்டு 360 டிகிரி வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 51.4 டிகிரிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இது ரெண்டும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபர்பீட்டனாக இருக்கும். அதாவது இதுவெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு டேர்ம். அதாவது வந்து ஃபர்பீட்டன் இந்த பீரியாடிக் லாட்டிஸில் வந்து இது வந்து ஃபர்பீட்டனாக இருக்குது. அதாவது தான் ரெஸ்ட்ரிக்ஷன் தியரின்னு சொல்கிறோம். இது அந்த டேர்ம் வந்து வராதுங்கிற கான்செப்டை. அப்போ அந்த 5 ஃபோல்டு தியரி எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்டர்டு சாலிட்கான ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸை வந்து கேரக்டரைஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து 5 ஃபோல்டு சிமெட்ரி. அதாவது எதுக்கானதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்டர்டு சாலிட்ஸ்க்கான ஒரு டேர்மு. இதான் என்ன சொல்கிறோம்னா குவாசி கிறிஸ்டல்னு சொல்கிறோம். அந்த 5 ஃபோல்டு மட்டும் என்ன சொல்லுவோம்? குவாசி கிறிஸ்டல்னு சொல்லுவோம். இது எதை லாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அக்சிஸ்டிக் ட்ரான்ஸ்லேஷன் பீரியாடிசிட்டி. இதை வந்து நமக்கு வந்து லாக் பண்ணுறதுனால தான் நம்ம என்ன பண்ணலைன்னா இந்த 5 ஃபோல்டுக்கு நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ணலை. நமக்கு இந்த எல்லா ஃபோல்டுமே என்னத்தை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்லேஷன் பீரியாடிசிட்டிக்கு ஒபே பண்ணும். அதனால தான் நமக்கு வந்து அந்த 1 2 3 4 5 கிடையாது 6 இதெல்லாமே வந்து ட்ரான்ஸ்லேஷன் ப்ராப்பர்ட்டி இந்த பீரியாடிசிட்டிக்கு வந்து ஒபே பண்ணும். இது மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து லாக் பண்ணுறது வந்து ஒபே பண்ணலங்கிறதுனால தான் இந்த டேர்ம் மட்டும் நமக்கு இங்கே வராது. அதனால் இந்த டேர்ம் இந்த 5 ஃபோல்டுஸ் மட்டும்தான் என்ன சொல்லணும்? குவாசி கிறிஸ்டல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்பீட்டன் ரொட்டேஷன்ஸு. அதாவது இந்த ஃபர்பீட்டன் ரொட்டேஷன்னா இங்கே வராத டேர்ம் தான் ஃபர்பீட்டன் ரொட்டேஷன் சொல்கிறோம். அப்போ இந்த லாட்டிஸ் வந்து கெனாட் பி ஃபவுண்ட். எந்த ரொட்டேஷன்ஸ் மட்டியில் மட்டும் நம்ம ஃபவுண்ட் பண்ண, அதாவது கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்தோம்னா இந்த லாட்டிஸை இந்த 5 ஃபோல்டு 7 ஃபோல்டு. அதாவது 5 ஃபோல்டுங்கிறப்ப ரொட்டேஷன் பை எதான்னு சொல்லலாம் 360 டிகிரி டிவைட் பை 5ன்னு சொல்லலாம். ஆர் வந்து 360 டிகிரி எப்படி சொல்லலாம்னா 2πன்னு சொல்லலாமா 2π5. அப்போ 7ங்கிறப்ப 2π5 டிவைட் பை 7ன்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதான் ஃபர்பீட்டன் ரொட்டேஷன்னு சொல்கிறோம். இது ரெண்டு அலௌடு கிடையாது. இதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 5 ஃபோல்டு சிமெட்ரியில் உள்ள பீரியாடிக் லாட்டிஸ் வந்து ஒன் டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷேடு என்ன பண்ணுது? அப்போ 5 ஃபோல்டு அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்னா பென்டாகான்ஸ் எடுத்துக்கிறோம். பெண்டானா 5 அந்த டேர்ம் வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப அந்த ஷேப் என்ன பண்ணுது அப்படின்னா டு நாட் ஃபிட் டுகெதர் டு ஃபில் ஆல் த ஸ்பேஸ். எல்லா ஸ்பேஸில் என்ன பண்ணாது அப்படின்னா வந்து ஃபில் பண்ணாது. வித்தவுட் கேப், எந்த கேப்புமே இல்லாமல் என்ன பண்ணாது அப்படின்னா வந்து ஃபில் பண்ணாது. அதனால தான் என்ன பண்ணல அப்படின்னா வந்து இதை நம்ம வந்து ஃபர்பீட்டனாக யூஸ் பண்ணிக்கிறோம். மித்தபடி 4 ஃபோல்டு 6 ஃபோல்டு எல்லாமே என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ரொட்டேட் பண்ணி கிடைக்கும். ஆனால் இது என்ன பண்ணாது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணாது. டு நாட் ஃபிட்டு டுகெதர் ஃபுல்லாகவே இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக என்ன பண்ணாது கேப் இல்லாமல் ஃபில் பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா வந்து இதை ஃபர்பீட்டனாக எடுத்துக்கலாம் அந்த 5 ஃபோல்டு சிமெட்ரியை. நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு எதை ஷோ பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 ஃபோல்டு அண்ட் அதர் ஃபர்பீட்டன். 5 ஃபோல்டில் அந்த அதர் ஃபர்பீட்டன்னா அந்த 7 இதெல்லாமே வந்து
அதர் ஃபார் பீட்டர்னா இது வந்து நமக்கு எதை ஷோ பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிறிஸ்டலுக்கான இந்த டிரான்ஸ்லேஷன் பீரியாடிசிட்டிக்கு இன்கம்பேட்டிபிளாக இருக்குங்கிற அந்த கான்செப்டை தான் நமக்கு வந்து ஷோ பண்ணுது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது வந்து இதை லேக் பண்ணும், அதனால இது வந்து இன்கம்பேட்டிபிளாக இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை சொல்ல வரோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ கிறிஸ்டலின் சாலிட் அதை எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவோன்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர். இது ஏற்கனவே தெரியும். இதுனா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிறிஸ்டலின்ங்கிறப்ப லாங் ரேஞ்சு ஆர்டர், அதுவே வந்து அமார்பஸ்ங்கிறப்ப ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டருங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்ட் தான். இதோட மீனிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதாவது உள்ள அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ரிப்பீட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ப்ரிடிக்டபுளாக சிஸ்டமேட்டிக் வே, அதாவது த்ரோட் எல்லா அந்த ஃபுல்லாக அந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே எப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் வேவும் பீரியாடிக் ப்ரிடிக்டபுள் ரிப்பீட்ஸாக என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அங்கே ஃபுல்லாக வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அதுதான் வந்து இதோட மீனிங்ஸு. இதுதான் இந்த ரிப்பீட்டேஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேஷன் பீரியாடிசிட்டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டட் பை ஒரு ஸ்பெசிஃபிக் வெக்டாரை வச்சு என்ன பண்ணுறோன்னா ஷிஃப்ட் பண்ணுறோம். என்டையர் கிறிஸ்டலுமே ஷிஃப்ட் பண்ணுறப்ப அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிறிஸ்டல் ரிமைன் இன்வேரியண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இன்வேரியன்ட் சொல்லலாம், அது வந்து அன்சேஞ்சாக அதானே சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறப்ப ஒரு வெக்டாரை ஒரு ஸ்பெசிஃபிக் வெக்டாரால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். அதாவது மூவ் பண்ணாலும் அதோட அரேஞ்ச்மெண்ட் என்ன இருக்குன்னா ஒரே மாதிரிக்கே இருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு ஐடென்டிக்கலாக இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதுதான் என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதான் இங்கேயும் சொல்கிறோம். அந்த கிறிஸ்டல் வந்து இன்வேரியண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் ஆகும். இதை என்ன சொல்கிறோம்னா பிரிமிட்டிவ் லாட்டிஸ் வெக்டார் A1 A2 A3ங்கிறத சொல்லுவோம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கான்செப்டாக அதுதான் திரும்ப திரும்ப நம்ம வந்து வேறு வேறு டைமில் மாற்றி மாற்றி சொல்கிறோம். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அது அந்த டைம் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு இடத்துல கிளியராக பார்த்துங்க. ஒருவேளை இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு இடத்துல டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிக்கு வேறு ஆப்ஷன்ஸ் எங்கேயாச்சும் பிடிச்சிச்சு அப்படின்னா பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வரீங்க. ஆனால் இதோட மீனிங் வந்து இதுதான். ஏன்னா ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம். இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் வெக்டாரால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மூவ் பண்ணுறோம். அது வந்து ஷிஃப்ட் பண்ணாலும் அதோட அரேஞ்ச்மெண்ட் என்ன இருக்குன்னா மாறாமல் ஒரே மாதிரிக்கே இருக்கும். அதை வந்து டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேம் தான் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரின்னு சொல்கிறோம். அதுக்கான ஒரு மேத்தமெட்டிக்கலாக நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா கிறிஸ்டலை டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா கிறிஸ்டல்னால் கிடைக்கும். அதான் இங்கே வந்து சொல்கிறோம் மேத்தமெட்டிக்கலாக. அதாவது கிறிஸ்டலை டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா வந்து கிறிஸ்டலாக தான் இருக்கும். அதான் வந்து இங்கே சொல்கிற கான்செப்ட்டு. அப்போ இந்த வெக்டார் மஸ்ட் பி என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து லாட்டிஸ் வெக்டாராக இருக்கும். அப்போ லாட்டிஸ் வெக்டாருங்கிறது D = N1 A1 + N2 A2 + N3 A3ன்னு நமக்கு இந்த டேர்ம் வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இங்கே N1 N2 N3 இதெல்லாமே என்ன அப்படின்னா வந்து ஒரு இன்டீஜர்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஃபார்மு தான் என்ன சொல்கிறோன்னா டிஸ்க்ரீட் ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்கிறோம். அதாவது கிறிஸ்டலை வந்து எனி டிஸ்டன்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணாலும் அதோட லாட்டிஸ் டிஸ்டன்ஸுக்கு தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லாட்டிஸ் டைரக்ஷனில் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் ஷிஃப்ட் பண்ண முடியும். அப்போ அதனால தான் என்ன பண்ணணும் இந்த இன்டீஜர்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு அதோட இன்டீஜர்ஸை சொல்கிறோம். அதனால் இதுக்கு என்ன இருக்குது ஒரு டிஸ்க்ரீட்டு டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது இருக்கும். இந்த ஃபார்ம் தான் என்ன சொல்கிறோன்னா டிஸ்க்ரீட்டு டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது சொல்கிறோம். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒவ்வொன்றுக்கும் என்னென்னா டிஸ்க்ரீட் ஒரு டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது டிஸ்க்ரீட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே என்ன இருக்குது தனித்தனி டேர்மில் வேறு வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்கா அதான் வந்து இங்கே சொல்கிறோம் டிஸ்க்ரீட்டுன்னு. இது நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான். AB = இது மூணுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த ஆங்கிள்ஸும் மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கியூபிக்னு சொல்கிறோம். அதை தான் இங்கேயும் நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இது மூணுமே என்னவாக இருக்குது அப்படின்னா வந்து ஈக்குவலாக
இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்குது. சி மட்டும் என்ன இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. இந்த டேர்ம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரோடு சேர்த்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பீரியாடிசிட்டியின் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பீரியாடிசிட்டிக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி காரணமாக அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குன்னா அங்கே என்ன இருக்கும், கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது நமக்கு இருக்கும். நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கணும், ஃபைனலாக அந்த ஆன்சர் தான் நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். அதான் இங்கே சொல்ல வர கான்செப்ட். அப்போ அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ள இந்த டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி காரணமாக இந்த கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய சிங்கிள் எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு பார்த்தோன்னா V(R) அது வந்து என்னவாக இருக்கும், ஆல்சோ வந்து ஒரு பீரியாடிக்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்க டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இதுதான் எதுக்குன்னா பீரியாடிசிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் இது எதுக்கு நமக்கு கொடுக்குது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஆல்சோ பீரியாடிக்னு சொல்கிறோம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது நம்ம என்னால் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா V(R), அதாவது V(R) + Tன்னு சொல்லலாம். அதாவது டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அங்கே இருக்கனால V(R + Tன்னு சொல்கிறோம். இந்த டேர்ம் வந்து ஒரு பட்டான டேர்மு. இதில் T என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனி லாட்டிஸ் டிரான்ஸ்லேஷன் வெக்டர் வந்து நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல அந்த டிரான்ஸ்லேஷன் வெக்டர். இந்த பீரியாடிக் பொட்டன்ஷியல் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஆல் குவாண்டம் மெக்கானிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது இந்த பீரியாடிக் பொட்டன்ஷியலுங்கிறது. நெக்ஸ்ட்டு கன்சிக்வன்ஸ். இதோட கன்சிக்வன்ஸ்னு பார்த்தோன்னா பிளாச் தியரம் தான் இதுக்கான கன்சிக்வன்ஸு. இந்த ஒரு தியரம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான தியரம். இது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. இதை கொஞ்சம் அதாவது டேர்மை மட்டும் வேணால் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். சப்போஸ் இந்த சிம்பிள்ஸை வேணால் உங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். மேக்ஸிமம் இதே பேட்டர்ன் தான் நமக்கு கிடைக்கும். அதை வந்து பிளாச் தியரம்கானது. இது அந்த டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி காரணமாக கிறிஸ்டலில் கிடைக்கக்கூடிய ஒரு கன்சிக்வன்ஸு. அதான் என்ன சொல்கிறோன்னா பிளாச் தியரம்னு சொல்கிறோம். கிறிஸ்டல் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி காரணமாக கிடைக்கக்கூடியதான் இந்த பிளாச் தியரம். இது எதை டிக்டேட் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் சை ஃபார் எதுக்கானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டலில் ஃபுல்லாக மூவ் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரானுக்கான ஒரு வேவ் ஃபங்க்ஷனை இது நமக்கு கொடுக்கும். அந்த வேவ் ஃபங்க்ஷனை நமக்கு கொடுக்குது. அப்போ இந்த பிளாச் தியரத்துக்கு எப்படி ஸ்டேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரான்ஸ்க்கான ஹாமில்டோனியன் ஐகன் ஸ்டேட்டை. இது எது காரணமான பீரியாடிக் பொட்டன்ஷியல். கிறிஸ்டல்னால எங்கே என்ன இருக்குன்னா ஒரு பீரியாடிக் பொட்டன்ஷியல்னு இருக்கும். அந்த பிளாச் தியரத்தை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஆஃப் பிளேன் வேவ்ஸ். இதை தான் என்ன சொல்லுவோம்னா பிளேன் வேவ்ஸ் அண்டு இந்த ஃபங்க்ஷன் வித் சேம் பீரியாடிசிட்டி ஆஸ் த, அதாவது லேட்டிஸில் உள்ள இந்த பீரியாடிசிட்டிக்கான ஒரு ஃபங்க்ஷனும் இந்த ஃபங்க்ஷன் ப்ளஸ்ஸு பிளேன் வேவ் இது ரெண்டோட ப்ராடக்ட் தான் என்ன சொல்லுவோம்னா பிளாச் தியரம்னு சொல்லுவோம். இந்த டேர்ம் இந்த ஒரு ஈக்குவேஷன் ஒரு இம்பார்ட்டண்டான இது எதோட மல்டிப்ளிகேஷன் கேட்பாங்க. இந்த ஃபுல்லாகவே இது என்னென்னா ஒரு இம்பார்ட்டண்டான டேர்ம் பார்த்துங்க. இந்த ஈக்குவேஷன் எல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஆர் குவாஷி மொமெண்டம்னு சொல்லலாம். இப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி வந்து எதை இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஆப்ரேட்டர் ஃபார் எதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் வந்து இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னா டிரான்ஸ்லேஷன் கம்யூட்டேட் வித் ஹாமில்டோனியனுக்கு வந்து நமக்கு இம்ப்ளைஸ் பண்ணுது. இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பர்ட்டி தான் எல்லாத்துக்குமே நமக்கு என்ன இருக்குது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த கிறிஸ்டலில் இது வந்து கம்பல்சரி வரும். இப்போ டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்யூட்டேட் ஆகுது. அப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் கிறிஸ்டலுக்கு ஒரு டிஸ்கிரீட் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இது வந்து ஹாமில்டோனியன் கூட கம்யூட்டேட் ஆகுது. அப்போ கம்யூட்டேட் சொல்கிறப்ப டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர் ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் இது ரெண்டு கம்யூட் ஆகுது அப்படின்னா ஈக்குவல் டு 0 இந்த டேர்ம் தான் வந்து நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இது எதுக்கு நமக்கு வழிவகுக்குன்னு பார்த்தோம்னா இந்த குவாண்டம் நம்பர் கேங்கிற இந்த குட் குவாண்டம் நம்பருக்கு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இதுக்கு வந்து கொடுக்குது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து கிறிஸ்டல் மொமெண்டம் ஆர் குவாஷி மொமெண்டம்னு சொல்கிறோம். அந்த கே தான் என்ன சொல்கிறோன்னா கிறிஸ்டல் மொமெண்டம் ஆர் குவாஷி மொமெண்டம்னு சொல்கிறோம். வேவ் ஃபங்க்ஷனுங்கிறது பிளாச் வேவ் நமக்கு கொடுக்கும். இந்த வேவ் வெக்டார் கே தான் நமக்கு இதை வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து வேவ் வெக்டார்னு கே வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே இது நம்ம சொல்லணும் குட் வேவ் நம்பர்ஸ். இந்த வேவ் வெக்டார்ஸ் தான் நமக்கு என்ன ஆகுது குட் குவாண்டம் நம்பரை நமக்கு
கிடைக்கிது. வேவ் ஃபங்க்ஷனுங்கிறது நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா லார்ஜ் வேவ்ஸ் தான் நமக்கு இங்கே கிடைக்கும். லார்ஜ் வேவ்ஸ் தானே அங்கே கிடைக்கிறது. இந்த லார்ஜ் வேவ்ஸ்க்கான வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆகி அதுக்கான வேவ் வெக்டர் கேங்கிறது நமக்கு என்னவா கிடைக்கிது அப்படின்னா குவாண்டம் நம்பராக நமக்கு கிடைக்கிது. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிறிஸ்டல் மொமெண்டம் ஆர் குவாஷி மொமெண்டம்னு சொல்கிறோம். என்னென்னா இங்கே இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர் ஹாமில்டோனியன் கூட நமக்கு கம்யூட்டேட் ஆகும். இப்போ கேங்கிறது நம்ம சொல்கிறது குட் குவாண்டம் நம்பர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அன்லைக் ட்ரூ மூமெண்ட்டை என்ன பண்ணுது அப்படின்னா அன்லைக் பண்ணுது. ஏன்னா குவாசி மூமெண்டம் கன்சர்வ்டு ஒன்லி எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டிஜர் மல்டிப்ளை ஆஃப் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் கூட மல்டிப்ளை ஆகக்கூடிய அந்த டேர்முக்கு மட்டும் என்னவாக இருக்கும்னா இந்த குவாசி மூமெண்டம்ங்கிறது அதாவது இந்த கேங்கிற இந்த டேர்ம் கன்சர்வ்டாக இருக்கும். அன்லைக் அந்த ட்ரூ மூமெண்டம் ஆகிக்கே கிடையாது. ட்ரூ மூமெண்டம்ங்கிறது ஸ்ட்ரிக்ட்லி கன்சர்வ்டு. ஆனால் இது எங்கே மட்டும் கன்சர்வ்டாக இருக்கும் அப்படின்னா ட்ரூ மூமெண்டம் ஆகி இல்லாமல் இது இந்த ஒன்லி எங்கே மட்டும்னா இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாருங்கிற அந்த அங்கே மல்டிப்ளை ஆகக்கூடிய இன்டிஜர் மல்டிப்ளை இந்த டேர்ம் கூட மட்டும்தான் என்ன இருக்கும்னா கன்சர்வ்டாக இருக்கும். இதை ஸ்ட்ரிக்டாக ஃபுல்லாகவே நார்மல் மூமெண்டம்ங்கிறது கன்சர்வ்டாக இருக்கும். அப்போ இதுக்கான ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் தான் இந்த மூமெண்டத்துக்கு என்னவாக இருக்குன்னா கன்சர்வ்டாக இந்த குவாஷி மூமெண்டம் கன்சர்வ்டு. எங்கே இந்த ரெசிப்ரோக்கல் வெக்டார் அப்போ K1 சொல்கிறோம் ப்ளஸ் K2 ஈக்குவல் டு K3 எல்லாமே வெக்டாரில் சொல்கிறோம் ப்ளஸ் ஜின்னு சொல்கிறோம். அந்த ஜிங்கிறது என்ன அப்படின்னா ஜி தான் இந்த ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எனர்ஜி பேண்ட்ஸ். எனர்ஜி பேண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பீரியாடிசிட்டி காரணமாக இந்த எலக்ட்ரானுக்கான வேவ் ஃபங்க்ஷனோட ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு வழிவகுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எனர்ஜி கேப்ஸ் அந்த எனர்ஜி கேப்பால் செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி பேண்ட்ஸோட ஃபார்மேஷனுக்கு தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இது காரணமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஏன் சம் சாலிட்ஸ் கண்டக்டராக இன்சுலேட்டராக செமிகண்டக்டராக இருக்குங்கிறதுக்கான ஒரு ஃபிசிக்கல் மெக்கானிசமாகவும் இது இருக்குது. ஏன்னா எனர்ஜி பேண்ட்ஸை வச்சு தான் அதோட கேப்பை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செமிகண்டக்டராக இல்லை இன்சுலேட்டராக கனெக்டராங்கிறத நம்ம சொல்லுவோம். அதனால் இது அதுக்கான ஒரு ஃபிசிக்கல் மெக்கானிசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸு. ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்னா ரியல் ஸ்பேஸுக்கான ஒரு டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. ஒரு ரியல் ஸ்பேஸுங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னா கிறிஸ்டல். அப்போ அதில் உள்ள இந்த டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது எதை நமக்கு கிரியேட் பண்ணிச்சின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸோட தொடர்புடைய ஒரு பீரியாடிக் ஸ்ட்ரக்சர் தான் என்ன பண்ணுச்சுன்னா கிரியேட் பண்ணிச்சு. இந்த ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டாருங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி இந்த டேர்ம் நமக்கு எதுக்கு வழிவகுச்சுன்னு பார்த்தோன்னா இந்த பிரில்லியான் சூனுங்கிற அந்த ஒரு டேர்முக்கு இது காரணமாக இருந்துச்சு. இந்த பிரில்லியான் சூனுங்கிறது என்னென்னா ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். எதுக்கானதுன்னா ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் தான் பிரில்லியான் சூனு. இது நெக்ஸ்ட்டு வரப்போகிற டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆனிச்சின்னு பார்த்தோன்னா எனர்ஜி பேண்ட்ஸுக்கான ஒரு கிராஃப் வரைகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிரில்லியான் சூன்கிறது. இதோட இன்றைக்கி டாபிக்கு ஓவர். இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் அப்பியர்ஸ் இன் கன்சர்வேஷன் லா. கன்சர்வேஷன் லாவில் அப்பியர்ஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா லாட்டிஸ் பொட்டன்ஷியலிஸ் அது ஒரு பீரியாடிக்காக இருக்குது. நம்ம ரெசிப்ரோக்கல் லாட்டிஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பொட்டன்ஷியல் பீரியாடிக்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் த ரிலேஷன் குவாசி மூமெண்டம் கன்சர்வேஷன்ஸ். இதுக்கான ரிலேஷன் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே பார்த்துருப்போம். இதை இந்த குவாசி மூமெண்டம் கன்சர்வேஷனில் நம்ம பார்த்துருப்போம். இந்த டேர்ம் K1 ஈக்குவல் டு K2ங்கிற இந்த வேவ் வெக்டர், அதாவது இந்த குவாஷி மூமெண்டத்தை பற்றி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதாவது குவாண்டம் நம்பர்ஸ்னு இருக்கும். அந்த குவாண்டம் நம்பர்ஸை பற்றி இந்த டேர்ம் பார்க்க மாட்டோம். அதேமாதிரி இதையும் நம்ம எதுவுமே பார்க்கல. இந்த டேர்ம் பார்க்கலாம். அது எது கூட நமக்கு இன்டெக்ரல் மல்டிபிளாக இருக்குன்னு பார்த்தோம்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் வெக்டார் கூட இருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி K1 + K2 ஈக்குவல் டு K3 + ஜிங்கிறது அதுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் 5-fold ரொட்டேஷனல் சிமெட்ரி இஸ் அப்சர்வ்டு. அப்போ இது எப்போ அப்சர்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இது குவாசி கிறிஸ்டலில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா 5-fold ரொட்டேஷனல் சிமெட்ரிங்கிறது அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் டிஸ்க்ரீட் ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி மீன்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது டிஸ்க்ரீட்டாக இருக்குங்கிறத சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் இஸ் இன்வேரியண்ட் ஒன்லி எங்கே மட்டும் இன்வேரியண்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்லேஷனோட தான் என்னவாக இருக்கும்னா இன்வேரியண்டாக இருக்கும். எனி ட்ரான்ஸ்லேஷன் நம்ம சொல்ல முடியாது. எதில் மட்டும்தானா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கு லாட்டிஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் வெக்டாரில் தான் என்ன பண்ணியிருப்போம்னா இன்வேரியண்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து இன் பீரியாடிக் கிறிஸ்டலில் இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர் என்ன இருக்கும், அதாவது பீரியாடிக் கிறிஸ்டல்னு வச்சுக்கிட்டோம். அப்போ இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர் எது கூட கம்யூட்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து டஸ் நாட் கம்யூட்டேட்டுங்கிற கான்செப்டையும் பார்க்கலாம், ஆன்டி கம்யூட்டேட்டுங்கிறதையும் பார்க்கல. நெக்ஸ்ட் எது கூட தான் கம்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹாமில்டோனியன் கூட கம்யூட் ஆகுங்கிற அந்த கான்செப்ட் தான். ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர் வந்து ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் கூட என்ன ஆகும்னா கம்யூட் ஆகுங்கிற அந்த கான்செப்டை பார்த்துருந்தோம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அண்டு ரொட்டேஷ்னல் சிமெட்ரி பற்றி பார்த்துருந்தோம். இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து கம்பல்சரி, அதாவது மஸ்ட்டு இருக்கும். எதுலனா கிறிஸ்டல் லாட்டிஸில் வந்து இது ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது இருக்கும். ஏன்னா இது வந்து எதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னா வந்து கிறிஸ்டலில் ஒரு பீரியாடிசிட்டிக்கு இது வந்து காரணமாக இருக்கும். அதனால் இது வந்து கம்பல்சரியாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தியரம் படி நம்ம அது ஒரு பாசிபிள் ரொட்டேஷனல் சிமெட்ரிஸு சொல்லுவோம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2-fold, 3-fold, 4-fold, 6-foldங்கிறது இந்த சொல்லுவோம். பர்பீடன் எது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5-fold, 7-foldங்கிற அந்த டேர்ம் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோல்டு ஆக்சிஸ்க்கான ஃபார்முலாங்கிறப்ப θ = 360 டிகிரி/n. இப்போ நமக்கு ஆங்கிள் வேணும்னா தீட்டா வாங்கி வச்சுக்கணும். அதுவே வந்து இந்த ஃபோல்ட் ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா வந்து என்ன இந்த சைடு கொண்டு வந்துட்டு 360 டிகிரி / இந்த தீட்டாங்கிறது கீழே வந்துடும். இதை வச்சுட்டு நம்ம இந்த ஃபோல்ட் ஆஃப் த ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து ஆர்டர் ஆஃப் த ஆக்சிஸ்ன்னு சொல்லி கூட கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ரொட்டேஷனல் சிமெட்ரிக்கான ரீசன் ஏன் வந்து இந்த டேர்மெல்லாம் அங்கே பர்பீட்டனாக இருக்குது அதுக்கான ரீசன் சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பிளாச் தியரம்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்துருந்தோம். அதாவது ψk(r) = u k(r) e⁻ik(r)ன்னு சொல்லி இந்த கான்செப்டை பார்த்துருந்தோம். அதாவது இதுக்கு பதிலாக என்னென்னு கொடுத்து கூட கேட்கலாம் அப்படின்னா e⁻ik(r) cos θன்னு வரும். ஆர் வந்து இதுக்கு பதிலாக e⁻ik(z)ன்னு சொல்லி கூட இந்த டேர்முக்கு பதிலாக இருந்து கூட இருக்கும். இது வந்து பிளாச் தியரத்துக்கான ஒரு ஈக்குவேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ங்கிற அந்த கான்செப்டை பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் எனர்ஜி பேண்டு, அப்புறம் ரெசிப்ரோக்கல் ஸ்பேஸ் பற்றி இந்த டாப்பிக்கில் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில், அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த லேட்டிஸ்க்கான டைப்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.